சித்தர் வணக்கம். மிஸ்டர் லேடிஸ், ஊடக ரசிக பெருமக்களே, சிறுநீரக கல் கோடை காலத்தில் பெருமளவிலே மக்களை பாதிக்கிற ஒரு உபாதை. சிறுநீரகத்தில் ஏன் கல் வருகிறது? சிறுநீரகத்தில் கல் வராமல் தவிர்ப்பது எப்படி? அப்படி சிறுநீரகத்தில் கல் வந்தால் அதற்கு என்ன பயிற்சி, அதற்கு என்ன மூலிகைகள் இருக்கின்றன என்று சித்தர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அவைகளை பற்றி பார்க்கிற நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை அமைக்கிறோம். சிறுநீரகத்தில் கல் இன்றைக்கு அறிவியல் உலகம் தந்திருக்கிற வாய்ப்பு. இந்த கல் எவ்வளவு அளவு இருக்கிறது, எந்த இடத்தில் இருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் தெளிவாக தெரிந்து கொள்கிற அகப்படம் எடுக்கிற வாய்ப்பு, ஸ்கேன் அண்ட் எக்ஸ்ரே. இதனால இந்த கல் எங்கே இருக்கிறது, இந்த கல் இந்த யூரட்டர்ல இருக்கிறதா, அல்லது சிறுநீர் பையில இருக்கிறதா, அல்லது சிறுநீரகத்திலே இருக்கிறதா, சிறுநீரகத்தில் எந்தெந்த இடத்தில் எல்லாம் இருக்கிறது, எத்தனை கற்கள் இருக்கின்றன, இவைகளெல்லாம் மிக துல்லியமாக கண்டுபிடித்து சொல்லுகிற அக ஆய்வு படங்கள் இன்றைக்கு வந்துவிட்டன. சித்தர்கள் காலத்தில் அவைகள் எல்லாம் இல்லை. சித்தர்கள் என்ன செய்தார்கள், எங்கன்னா இருக்கட்டும் அந்த கல்லு, அது சிறுநீர் பையில இருக்கட்டும், சிறுநீர் தாரையில இருக்கட்டும், அல்லது சிறுநீரகத்தில் இருக்கட்டும், எங்க வேணாலும் இருக்கட்டும், அந்த கல்லு எங்க இருந்தாலும் சிறுநீரகத்தில் உருவாகி இருக்கிற கற்களை கரைத்து வெளியேற்ற முடியும் என்று சித்தர்கள் நம்பினார்கள். அதை சித்தர்கள் மக்களுக்கு சொன்னார்கள், அனுபவித்து மக்கள் அதிலே ஆனந்தித்தார்கள். இந்த கல்லை கரைக்கிற மூலிகைக்கு பேரே கற்கரைக்கு என்று வைத்தான் சித்தர். பேரு கற்கரைக்கு. கல்லை கரைப்பதனாலே அதற்கு கற்கரைக்கு என்று பெயர். இன்னொரு பெயர் அந்த மூலிகைக்கு சிறுகன் பிழை. கிராமப்புறத்தில் சின்ன போலா செடின்னு சொல்லுவார். தமிழுக்கு ஒரு நல்லுலகம். மானுடம் இதை மறந்துவிடக் கூடாது, இதை அறிந்திருக்க வேண்டும் என்பதற்காக அதனுடைய சிறப்பை உணர்ந்து, இந்த பொங்கலுக்கு காப்பு கட்டுறதுன்னு ஒண்ணு சொல்லுவாங்க பாருங்க. காப்பு கட்டும் போது அதுல சேர்க்கப்படுகிற மூலிகைகள் எத்தனையோ இருக்கிறத நாட்டில் ஏன் கொண்டு பூலா செடியை, சிறுகன் பிழையை, பெரும்பிழை இருக்கிறது அதை சேர்க்கலையே, சிறுகன் பிழையை ஏன் அதிலே சேர்த்தார்கள்? அது ஒரு கல்ப மருந்து. பாண்டு பெரும் பாடு பகர்மூத்திர கிரிச்சரம், பாண்டு பெரும் பாடு பகர் மூத்திர கிரிச்சரம், பூண்டதிரி தோஷம் இவை போக்கும் காண், வாரிருக்கும் பூன்முலையே கேளாய், சிறுகன் பிழை கற்பேதியாம் இது என்று அறி. கல்லை பேதி செய்கிற மூலிகை என்று அதை கற்பேதி என்று சொல்லுகிறார். கல்லை கரைக்க முடியும், அகற்ற முடியும் என்று பேசுவது இன்றைக்கு சட்டப்படி தவறு என்று ஒரு சட்டம் நிலவிக் கொண்டிருக்கிற நேரத்தில் நான் அகற்ற முடியும் என்று சொல்லவில்லை. கல்லை கரைத்து ஏற்கிற மூலிகையை பற்றி யார் சொன்னார்? தேரையர் சொன்னார். தேரையர் சொன்னதே நான் மக்களுக்கு சொல்லுகிறேன், நான் சொல்லவில்லை. நான் கல்லை கரைத்து விடுகிறேன், நான் கல்லை அகற்றி விடுகிறேன், கல்லை கரைப்பதற்கு சித்த மருத்துவத்திலே மருந்து இருக்கிறது என்று நான் சொல்லவில்லை. என் பாட்டன் சொன்னதே நான் பேரன் சொல்றேன். பாண்டு பெரும் பாடு பகர் மூத்திர கிரிச்சரம். மூத்திர கிரிச்சரம் சொல்லு எப்படி கையாளுறாம. கிரிச்சரம் இன்னைக்கு ஆங்கிலத்தில் சொன்னா நமக்கு எல்லாருக்கும் புரியுது. யூடிஐ, யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன். சிறுநீர் கழிக்கிற போது எரிச்சலும், ஒரு வகையான கடுகடுப்பும், அல்லது சிலருக்கு வலியும், சிறுநீர் சொட்டு சொட்டாக வருவதும், இப்படிப்பட்ட மாற்றங்கள் எல்லாம் நிகழ்ந்தால் அதை கிரிச்சரம் என்று சொல்லுவார். இந்த கிரிச்சரம் இந்த சிறுநீரகம் தொடர்பான பிணியாக கருதப்படுகிறது. அதையும் சரி செய்யும். பாண்டு இரத்தமின்மையினாலே வருகிற சோகை நோய் பாண்டு. பெரும்பாடு நிற்காமல் உதிரம் போய்கொண்டே இருக்கிறது. இந்த பெரும்பாடு என்ற சொல்லிலே அதி உதிரப்போக்கை குறிப்பிடுவார். பாண்டு பெரும்பாடு பகர் மூத்திர கிரிச்சரம், பூண்ட திரிதோஷம் இவை போக்கும் காண்,
வார் இருக்கும் பூன் முலையாய், இந்த பெண்ணை வர்ணிக்கிறான். கச்சறிந்து இருக்கிற அழகுக்கு சொந்தக்காரியே, கச்சறிந்து கம்பீரமாக இருக்கிற தனத்துக்கு சொந்தக்காரியே, நான் ஒன்றை சொல்லுகிறேன் கேள். கற்கரைக்கு என்று ஒரு மூலிகை இருக்கிறது. அந்த மூலிகையினாலே கல்லை கரைத்து விட முடியும். அனுபவத்தில் பார்க்கிறேன். எத்தனை பேருக்கு இந்த கடந்த 45-50 ஆண்டுகளிலே கொடுத்து எவ்வளவு பெரிய கல், இந்த கல்லை எடுத்து வைத்திருக்கிறேன், பார்த்தா அசந்து போய்விடுவீர்கள். இந்த சிறுநீரக கற்களை எந்த அளவுக்கு இருந்தால் அதை கரைக்க முடியும் என்று அறிவியல் உலகம் சொல்லுகிறது என்றால் 0.5 சென்டிமீட்டர், அதாவது 5 மில்லிமீட்டர். 5 மில்லிமீட்டருக்கு மேல போயிட்டா அந்த கல்லை கரைக்க முடியாது. அது கரையாது. கரைக்க முடியாது என்பதை விட கரையாது. சிறுநீரக கல்லை கரைக்க வேண்டும் என்றால் நவீன மருத்துவத்தில் என்ன கொடுக்கிறார்கள்? சிஸ்டோன். அது என்ன மருந்து? ஆயுர்வேத மருந்து. கல்லை கரைக்கிற மருந்தை ஆயுர்வேதாவிலிருந்து பெற்று அது வடிவத்திலே அலோபதிக் பிரசன்டேஷன் அதை கொடுக்கிறார்கள். அதை பாராட்டுகிறேன். ஏனென்றால் ஒரு மருத்துவம் இன்னொரு மருத்துவத்தில் பரிந்துரைக்கப்படுகிற ஒரு மருந்தை உலக மக்களுக்கு கொண்டு சேர்க்கிறது என்பது எனக்கு மகிழ்ச்சி தான். ஆனால் அந்த கல்லை கரைப்பது 5 மில்லிமீட்டருக்கு மேல இருந்தா கரைக்க முடியாது. கல்லை கரைப்பன்னு சொன்னாலே அது தண்டிக்கத்தக்க குற்றம் என்று சொல்லுவது சரியல்ல சொல்லுகிறார்கள். அதனால நானும் கல்லை கரைக்க முடியும் என்று சொல்லவில்லை. கல்லை கரைப்பதற்கு சித்தர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்பதை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். கிட்னி ஸ்டோனுக்கு என்று ஸ்டோன் ஹாஸ்பிட்டல் என்றெல்லாம் விளம்பரத்தோடு கற்களை எடுக்க முடியும் என்று பேசுகிற உலகத்தில் கரைப்பதற்கு இருக்க மூலிகைகளை பற்றி பேசுவதற்கு அந்த நாவுக்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. நான் சான்றோடு கொடுக்கிறேன். எவ்வளவு பெரிய கற்கள் வரையில் அகற்றி இருக்கிறோம், அவர்கள் எப்படி அகற்றி கொண்டார்கள், அதற்கு அடையாளத்தை கொடுக்கிறேன். மகேஷ் என்று ஒருவர், ராஜா என்று ஒருவர், 2 பேருடைய அந்த சிறுநீரகத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட கற்களை இங்கே நான் சேமித்து வைத்திருக்கிறேன். இந்த மகேஷ் என்பவருக்கு 40 வயது. எத்தனை கற்கள்? 14 கற்கள். அதிலே பெரிய கல்லுடைய அளவு என்ன? 21 மில்லிமீட்டர். ஸ்கேன் ரிப்போர்ட்டும் இருக்கிறது, லைவா கல்லு இருக்கிறது. இரவு 10 மணிக்கு தூக்கிட்டு ஓடி வராரு, ஐயா கல்லு வந்துடுச்சு, கல்லு வந்துடுச்சு. அது கீழே பாரு, ராஜா என்று ஒருவர் 19 மில்லிமீட்டர் கல்லு. அது கரைந்து சிறுநீர். ஆண் இந்த யூரிட்டர் வழியா உபாதை இல்லாமல், ப்ளீடிங் இல்லாமல் இந்த கல்லு சுகப்பிரசவம் போல கல்லு வெளியே வந்து விட்டது. அப்போ கற்களை கரைக்க முடியும், கற்களை கரைத்து அகற்ற முடியும் என்று சித்தர்கள் நம்பினார்கள். அவர்கள் சொன்ன மூலிகைகளை பயன்படுத்தி இவர்கள் இந்த கற்களை கரைத்துக் கொண்டார்கள். இதுல 3 பேருடைய கற்களை இங்க நான் பதிவு செய்திருக்கிறேன். ஒருவருடைய பெயர் நம்பிராஜ், இன்னொருவர் கார்த்திகேயன், இன்னொருவர் அர்ஜுன். அவர் MDS, இஸ் an allopathic டாக்டர். இவ்வளவு பெரிய கற்கள், 14 மில்லிமீட்டர் கற்கள், 10 மில்லிமீட்டர் கற்கள். இந்த கற்களை எல்லாம் வெளியிலே கரைத்து அகற்ற முடியும் என்று சித்தர்கள் சொன்னதற்கு சான்றை நான் கொடுக்கிறேன். அப்படி கரைக்கிற ஆற்றல் எதற்கு இருக்கிறதா? கற்கரைக்கு என்ற மூலிகைக்கு இருக்கிறது. ஒன்று. நீரடைப்பு கல்லடைப்பு நீங்கா குடற்சூலை, நீரடைப்பு கல்லடைப்பு நீங்கா குடற்சூலை, பெரிடறி இரத்தகணம் போக்கும் கான், தாண்டி பரிய வேளை துரத்தும் பாரரவ கண்ணாய், சிறிய பீழைக்கு சிதைந்து, சிறு பீழை, சிறிய பீழை, சிறுகன் பீழை, சின்ன புலாச்செடி, இத்தனை பேர் அதற்கு இருக்கிற. கிராமத்தில் போய் சொன்னா புலாச்செடின்னு சொல்லுவான். நீர் அடைப்பு, கல் அடைப்பு, கல்லுனாலே அந்த சிறுநீர் பாதையிலே அடைத்துக் கொண்டு சிறுநீர் போகாமல் தடுக்கிறது கல் அடைப்பு. சிறுநீரை போகாமல் தடுக்கிற நீர் அடைப்பு. சொல்ல பாருங்க, நீரடைப்பு கல்லடைப்பு நீங்கா குடற்சூலை. குடற்சூலை, சூலைன்னா சூலத்தாலே குத்தியதை போன்ற ஒரு கடுமையான வலி. அப்ப வயிற்றிலே கடுமையான வலி. அது எதனாலே அந்த வலி வந்திருக்கிறது? அல்சர், வயிற்று புண்ணாலே வந்திருக்கிறது. குடற்சூலை, நீரடைப்பு கல்லடைப்பு
நீங்கா குடற்சூலை பேரிடர் ரத்த கனம் தாண்டி பரிய வேளை துரத்தும் பார் அரவக்கண்ணாய். இந்த பெண்ணுடைய கண்ணு என்ன கண்ணுன்னு சொல்ற? அரவக்கண். அரவன்னா பாம்பு. பாம்பு கண்ணினை போன்ற அழகான கண்ணுக்கு சொந்தக்காரியாக இருப்பவளே, உன்னை பார்த்து ஒன்று சொல்லுகிறேன். பெரும்பாடை குணமாக்கும் பாரரவக்கண்ணாய். ஒரு கவித்துவம் சொல்றான் பாருங்க. மருத்துவத்தை பற்றி சொல்ல வந்தவன் மறக்காமல் அவருடைய அழகை பற்றியும் சொல்லுகிறார். தாண்டி பரிய வேளை துரத்தும் பாரரவ கண்ணாய் சிறிய பிழைக்கு சிதைந்து. சிறிய பிழை என்கின்ற மூலைக்கு சிதைந்து போய்விடும் கற்களை எல்லாம் அகற்றிவிட முடியும். இது ஒரு மூலிகை. இன்னொன்று எல்லோருக்கும் தெரிந்த ஒரு மூலிகை, எல்லோரும் பயன்படுத்துகிற ஒரு மூலிகை. கர்நாடகாவுக்கு போனாக்கா அங்க தண்ணி குடிக்க கொண்டு வந்து கொடுப்பார்கள். ஈவன் அங்காடியில கூட கொடுக்கிற தண்ணியில பாத்தீங்கன்னா அந்த தண்ணீர் கொஞ்சம் சிறு மஞ்சள் நிறமாக இருக்கும். காரணம் என்ன? அவர்கள் சீரகத்தை சேர்த்து காய்ச்சி அந்த தண்ணீரை வடித்து கொடுப்பார்கள். சீரக தண்ணீர். சீரகத்தை அன்றாடம் தின்ன சொல்லி சொன்னவர்கள் சித்தர்கள். வாயுவோடு நாசி நோய் வன்பித்தம் சேராது காயம் நெகிழாது கண்குளிரும் தூயமலர் காரழக பெண்மையிலே. தூயமலர் காரழக பெண்மையிலே கை கண்டதித்தனையும் சீரகத்தை நீ தினமும் தின். தினமும் தின். தின் என்பதற்கும் சாப்பிடு என்பதற்கும் உண் என்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. தின்பண்டம்னு சொல்லுவான். சாப்பிடும் போது சாப்பிடுறது இல்லை, எப்ப இடையில இடையில அப்பப்ப தின்றது. அதுக்கு பேரு தின்றது என்ற சொல்லு விலங்குகளுக்குரிய சொல். விலங்குதான் தீனியை தின்னுதுன்னு சொல்லுவான். மனிதன் உண்ணுகிறான், சாப்பிடுகிறான், அருந்துகிறான் என்ற சொல்லாலே மனிதன் உணவை எடுத்துக் கொள்வதை குறிப்பிட வேண்டும். இப்ப தெரியாம சொன்னாரா தேரையர்? தெரிந்து சொன்னார். சீரகத்தை நீ தினமும் தின். சாப்பிடும் போது உணவிலே சேர்த்து சாப்பிடுவது மட்டும் அல்ல, சீரகத்தை நீ உணவிலே சேர்த்து உண்பதோடு அல்லாமல் இடைப்பட்ட நேரத்திலும் சாப்பிடு. அப்பப்ப வாயில போட்டு சாப்பிடு. இப்போ சில அசைவ உணவு சாலைக்கு போனோம்னா அங்க என்ன பண்ணுவார்கள்? சாப்பிட்டு முடித்த உடனே அவர்கள் சாப்பிடுவதற்கு சர்க்கரையோடு சேர்த்து பதப்படுத்தப்பட்ட சீரகத்தை கொடுப்பார்கள். பெருஞ்சீரகத்தை பெரும்பாலும் கொடுப்பார்கள், சிலர் சீரகத்தை கொடுப்பார்கள். ஏன்? அதிகமாக ருசி காரணமாக அசைவ உணவை உண்டு விட்டால் அது செரிமானமாக வேண்டும். இந்த செரிமானமாக்குகிற சக்தி இந்த சீரகத்துக்கு உண்டு. அதுக்கு பேரே பாருங்க, சீரகம். அகம்னா சரீரம், இந்த உடல், உள்ளம், உள்ளுறுப்புகள், இத்தனை பொருள் அந்த அகத்துக்கு இருக்கிறது. சில பேருக்கு அகம்னா அகம் கொண்டு அலையிறான். அந்த அகம் இல்லைங்க. அகம் சீரகம். அகத்தை சீர் செய்கிற ஆற்றல் இந்த ஒற்றை மூலிகைக்கு இருக்கிறது. என்ன? வாயுவோடு நாசி நோய் வன் பித்தம் சேராது. வன் பித்தம் பிளட் பிரஷர், ரத்த அழுத்தம். ஏன்னா சீரகத்தை எடுத்துக்கொண்டால் அதில் சிறுநீர் அதிகமாக நீங்கும். சிறுநீர் நீங்குகிற போது குருதி அழல் தானே, அந்த ரத்த அழுத்தம் என்பது தானே குறையும். வாயுவோடு வாயு கேஸ்ட்ரைட்டிஸ், நாசி நோய், மூக்கிலே நீர் கொட்டுகிறது, தும்மல் வருகிறது, மூக்கு அடைக்கிறது. இத்தனைக்கும் ஒரு அருமையான மருந்தாக எதை சொல்லுகிறார்? சீரகத்தை சொல்லுகிறார். வாயுவோடு நாசி நோய் வன் பித்தம் சேராது தூய காரலக பெண்மையிலே. கார் அழக பெண்மையிலே. கார் மேகத்தை போன்ற, மயில் தோகை போர் விரிந்திருக்கிற கூந்தலுக்கு சொந்தக்காரிய பெண்மையிலே கைகண்டது. இத்தனையும் கைகண்டது எப்போ? சீரகத்தை நீ தினமும் தின். சீரகத்தை தின்ன சொன்னார். சிறுநீரகத்தில் இருக்கிற கற்களை கரைத்து அகற்றுவதற்கு என்று அவளெல்லாம் பயன்படுத்தி அவைகள் பலன் இருக்கிறது என்பதை நிரூபித்ததுனாலதான் இன்றைக்கு நான் இந்த கல்லை கொண்டு வந்து காண்பிக்கிறேன். இவ்வளவு பெரிய கல்லை கரைத்து எடுத்து முடிந்திருக்கிறது அந்த மூலிகைகளினாலே. என்னால இல்லை, சித்தர்களினாலே. இப்ப இதெல்லாம் எப்படி செய்வது? அதற்காக நான் ஒரு பெரிய ஆராய்ச்சி, சித்த மருத்துவத்திலே இந்த சிறுநீரகத்துக்கு என்று பல மருந்துகள் இருக்கு. சிறுநீரக கற்களை கரைப்பதிலே இன்னொரு அற்புதமான மூலிகை, சிறுநீரக கல் மட்டும் இல்லை, புரஸ்தகோள வீக்கத்தையும் போக்குகிற ஆற்றல் ஒரு மூலிகைக்கு இருக்கிறது என்று சித்தர்கள் கண்டுபிடித்தார்கள்.
அறுவை சிகிச்சையினால மட்டும்தான் சரி செய்ய முடியும் என்று சொல்லப்படுகிற பல நோய்களுக்கு சித்தர்கள் மருந்தாலேயே குணம் கண்டிருக்கிறார்கள். அதை அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த கல்லை கரைப்பதற்கு என்று சித்தர்கள் சொன்ன அற்புதமான மூலிகை சொல்ல ஒண்ணா நீர்க்கட்டு துன்பம் மாமிச மருகல். சொல்ல ஒண்ணா நீர்க்கட்டு துன்பமாமிச மருகல் கல்லடைப்பு எனும் பிணிகள் கண்டக்கால் நெறிஞ்சின் வித்தே நினை. நெறிஞ்சினுடைய அருவித்து நல்வித்தினை நினை. நெறிஞ்ச மரத்தினுடைய முள், அதுல இருக்கிற அந்த முள்ளோடு இருக்கிற காய் வித்து. ஒரு சொல்ல கையாள்றார் பாருங்க சித்தர் பெருமான். என்ன அற்புதமான சொல்லது. துன்ப மாமிச மருகல். இந்த பிராஸ்டேட் என்று இன்றைக்கு பேசுறோம் இல்லையா, இந்த பிராஸ்டேட் கிளாண்ட் ஒரு 50 வயதுக்கு மேல போனா பெரும்பாலும் ஆண்களுக்கு வருகிற ஒரு உபாதை பிராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட், பிராஸ்டேட் ஹைப்பர்பிளேசியா. ஆங்கிலத்தில் மருத்துவ பெயரை ரொம்ப கௌரவமாக சொல்வார்கள், பிராஸ்டேட் ஹைப்பர்பிளேசியா. ஹைப்பர்பிளேசியா பெரிதாகிவிட்டது, அல்லது பிராஸ்டேட்டோ மெகாலி. எல்லாருக்கும் புரியும்னா பிராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட், தமிழ்ல புரஸ்தகோள வீக்கம். என்ன பண்ணும், சிறுநீர் போகிற போது சிறுநீர் சரளமா வராது. எவ்வளவு முக்கி சிறுநீரை செலுத்தினாலும் அது பீச்சி அடிக்காது, மெல்ல ஒழுகும். சிலருக்கு சிறுநீர் போகிற போது சிறுநீரோடு சேர்ந்து எரிச்சலும் ஒரு வகையான அசௌகரியமும் வலியும் இருக்கும். சிலருக்கு சிறுநீர் மிக சூடாக வெளியேறும். அர்ஜென்சி டு பாஸ் யூரின். இந்த டாய்லெட்டுக்கு போற வரைக்கும் தெரியாது, போனா கிட்ட போனா இந்த சிறுநீர் கழிப்பதற்கு உடையை சரி செய்து கொள்ளுகிற நேரத்துக்குள்ள உடையில கசிந்து விடும். அந்த உடையை நீக்கிற நேரம் போர்த்து கொள்ளாது, அவ்வளவு நேரத்தில் வெளியில வந்துடும். அப்போ இந்த அடையாளங்களுக்கெல்லாம் காரணமாக இருப்பது எது? புரஸ்தகோள வீக்கம். அதை சொல்றார். சொல்ல ஒண்ணா நீர்க்கட்டு. சிறுநீர் வரும்போது எனக்கு தெரிந்த ஒருவர் எங்க வீட்டுக்கு எதிர்த்து வீட்டுல இருந்தார் கிராமத்துல. அவர் சிறுநீர் கழிக்கிற போது போய் உட்கார்ந்துட்டு ஊ என்று கத்திக்கொண்டே இருப்பார். 2-3 மணி நேரம் ஆகும் அவர் சிறுநீர் கழித்து விட்டு வருவதற்கு. அவ்வளவு வலியோடு சொட்டு சொட்டாக சிறுநீர் வரும். சொல்ல ஒண்ணா நீர்க்கட்டு. என்னன்னா அது ஆரம்பத்திலே பார்த்துக்கணும். கொஞ்சம் சிறுநீர் வர்றதுக்கு தடைப்படுதுன்னா அப்பவே வந்து பார்த்துக்கணும். இன்னைக்கு இருக்கிற அகப்படம் எடுத்து அதெல்லாம் கொண்டு வந்து மருத்துவருடைய கலந்து ஆலோசித்து முறையாக உடனே ஆரம்பத்தில் சில பேருக்கு பயம், ஐயோ டாக்டர் ஏதாவது சொல்லிடுவாருன்னு சொல்லி அது ஆரம்ப காலத்திலே அந்த உபாதைகளை எல்லாம் பொறுத்து கொண்டு அதனோட வாழ்ந்து கொண்டிருந்து அது முத்தி போனதுக்கு அப்புறம் ஒரு டாக்டர் சொல்றாரு, யூ கேம் வெரி லேட், அதனால யூ வில் பி கவுண்டட் வித் லேட். என்ன பண்ண முடியும்? அப்போ சிறுநீரை கழிக்கிற போது வருகிற உபாதைகளை பற்றி எல்லாம் எவ்வளவு அழகாக சொல்லி இருக்கிறார்கள் பாருங்கள். சொல்ல ஒண்ணா நீர்க்கட்டு, துன்பம் தாங்க முடியாத வலி, மாமிசம் மருகிவிட்டது. மாமிசம் என்பது பிராஸ்டேட், அது மருகிவிட்டது, பருத்து விட்டது, அதனுடைய அளவில் இருந்து மாறிவிட்டது. இதனோடு கல்லடைப்பு. இத்தனை பிழைகளையும் சரி செய்வதற்கு நெருங்கில். நான் மக்கள் தொலைக்காட்சியிலே முன்னும் பேசியதை வைத்து பலர் வந்து என்னிடத்துல சொல்வார்கள், ஐயா நீங்க சொன்னதை போல நான் நெறிஞ்சில் முள், சீரகம், சிறுகன் பிழை இந்த மூலிகைகள் எல்லாம் சேர்த்து சூரணம் செய்து கஷாயமாக்கி சாப்பிட்டேன். பெருமளவில் என்னுடைய பிராஸ்டேட்டினுடைய உபாதை போய்விட்டது. என்னுடைய சிறுநீரக கற்கள் வெளியிலே வந்து விட்டன. சிறுநீரக கற்கள் உப்பு கற்கள், பித்தப்பையிலே வருகிற கல் கொழுப்புக்கல், கோலிலித்தியாசிஸ் என்று சொல்வார். கொழுப்புக்கல் அது அல்ல நான் பேசுவது. தண்ணீரிலே கரையக்கூடிய கல் உப்புக்கல். அந்த கல்லை கரைப்பதற்குரிய மூலிகைகள் இப்பொழுது நான் உங்களுக்கு சொன்னேன் பாருங்க. இந்த மூலிகைகள் எல்லாம் சூரணமாக செய்து சாப்பிட்டு பலன் அடையலாம். விரைந்து பலன் வேண்டும், அதை கஷாயம் போட்டு சாப்பிடணும். பல பேர் சொன்னார்கள் நெறிஞ்சில் குடிநீர், சஷ்டி சூரணம், கல்பு, பிராஸ்டமகாட் என்று இந்த மூலிகைகள் எல்லாம் நீங்கள் தயாரித்திருக்கிறீர்களே, இவங்களெல்லாம் கஷாயம் போட்டு சாப்பிடுவது மிகவும் சிரமமாக இருக்கிறது. ஒரு வெளியூர் போறோம், அதை எப்படி கஷாயம் போட்டு சாப்பிடுறது? ஏன்னா இன்னைக்கு மக்களுடைய மனோபாவம் எப்படி இருக்குது? ரெடி டு யூஸ், யூசர் ஃப்ரெண்ட்லி.
கன்வீனியன்ட்லி போர்ட்டபிள், போற இடத்துக்கெல்லாம் தூக்கிட்டு போகணும். அது மாதிரி ஒண்ணு பண்ணா நல்லா இருக்குமே அவர்களுக்காக என்று யூரிகோ, பேர் நல்லா ஞாபகம் வச்சல, யூரின் கோ, யூரிகோ என்று ஒன்றை உருவாக்கினோம். அதற்கு உரிமம் பெற்றோம். அது ட்ரக் லைசன்சிங் அத்தாரிட்டி அவர்கள் உரிமம் பெற்ற. நான் பேசுவதெல்லாம் ஏதோ நான் சொந்தமாக தயாரித்து விட்டேன் என்றல்ல, சித்தர்கள் சொன்ன மரபை ஒட்டி முறைப்படி உரிமம் பெற்று உருவாக்கப்பட்டவைகள். சிறுநீரகம் தொடர்பான அத்தனை பிணிகளுக்கும் இவைகள் உதவுகின்றன. அதான் அங்க இருக்கிற வேடிக்கை. அது மூத்திர கிரிச்சரமாக இருக்கட்டும், யூடிஐ யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனாக இருக்கட்டும், ஈகோலை 1 lakhக்கு மோர் தேன் 1 lakh அதுதான் ரிசல்ட்டே கொடுப்பார்கள். ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துக்கிட்டே இருப்பார்கள். ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்தா குறையும், திரும்ப வந்துடும். 1 வருடம் 2 வருடம் ஆன்டிபயோட்டிக்ஸை விட்டு விட்டு சாப்பிட்டு இருக்கிறேன், 10 முறை 15 முறை சாப்பிட்டு இருக்கிறேன் என்றெல்லாம் பல பிணியாளர்கள் வந்து புகார் சொல்லுவார்கள். அவர்களெல்லாம் நிரந்தரமாக குணமாகி போவதற்கு உதவுகிற மூலிகைகள் நான் சொன்ன மூலிகைகள். அதிலே இருந்து உருவாக்கப்பட்டுதான் யூரிகோ. ஒரு சிரப். அதை பருகினால் சிறு கல் அடிச்சுட்டு வெளியே வந்துடுது. என்ன ஆச்சரியம் பாருங்க. கற்களை கரைத்து அகற்றி அறுவை சிகிச்சை இல்லாமல் அகற்ற முடியும். அப்ப நான் என்ன சொல்றேன், முயற்சித்து பாருங்க. இதான் கெடுதி வரப்போகுதா, சைடு எஃபெக்ட் வரப்போகுதா? ஒன்றும் கிடையாது. 10 நாள் என்பது 20 நாள் என்பது 1 மாதம். அதுக்குள்ள அது எவ்வளவு பெரிய கல்லா இருந்தாலும், இப்ப மகேஷுக்கு 1 மாசத்துல 14 கல் எடுத்துட்டு வந்தார். அவர் கல்லு சூழ வச்சிருந்தார் போல இருக்குது உள்ள. அப்போ இத்தனை சிறப்பு வாய்ந்த ஒரு மருத்துவம் தமிழ் மருத்துவம். மண்ணில் மானுடம் நலமுடன் வாழ்வதற்கு என்று சித்தர்கள் கண்ட மூலிகைகளுடைய பயன்பாட்டை உள்ளடக்கிய அற்புதமான படைப்புகளை சித்தர் உலகம் தமிழ் கூறும் நல்லுலகத்துக்கும் மானுடத்துக்கும் தந்திருக்கிறது. அதை எடுத்து சொல்லுகிற வாய்ப்பை சித்தர்கள் எனக்கு அளித்திருக்கிறார்கள் என்று நம்புகிறேன். அதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். சிறுநீரக கல்லை கரைத்தெடுக்க முடியும் என்று மூலிகைகளை சித்தர்கள் சொன்னார்கள். அவைகளை பற்றி சொன்னேன். ஐயா, இதெல்லாம் நானா தயாரித்து சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன், எப்படி செய்து சாப்பிடுவது? அவைகளை சொல்லுகிறேன். செய்ய முடியாதவர்கள் ரெடிமேடாக இருப்பதை வாங்கி பயன்படுத்திக் கொள்ளட்டும். செய்ய முடியும் என்பவர்களும் ஆர்வம் உள்ளவர்களும் தெரிந்து கொள்ளட்டும். நெருஞ்சில் குடிநீர் என்று சித்த மருத்துவ திரட்டிலே அது ஃபார்முலாவே இருக்கிறது. அதில் இருக்கிற மூலிகைகளை அப்படி எடுத்துக்கொள்ளுங்கள். அதனோடு எடுத்துக்கொள்ள வேண்டியது புனர்வாசம் என்று சொல்லுகிற மூக்கரட்டை. நாயுருவி, சுக்கு, சிறுகன் பீளை, இந்த மூலிகைகள் எல்லாம் அதனோடு சேர்த்துக் கொள்ளுங்கள். கொஞ்சம் பிரஸ்தகோல தொடர்பான பிணியும் இருக்கிறது என்றால் அதற்குரிய மூலிகைகளையும் சொல்லி இருக்கின்ற அந்த மூலிகைகளை அதனோடு சேர்த்துக் கொள்ளுங்கள். ஆக இவைகளை ஒரு உதாரணமா நாம தயாரிக்க போறோம். ஒவ்வொரு வேளையும் நாம தயாரிச்சு தான் ஆகணும். ஏன்னா தயாரித்து வைத்திருந்தா 4 மணி நேரத்துக்கு மேல இந்த கஷாயம் கெட்டு போயிடும். அதனால காலையில தயாரிச்சு காலையும் இரவும் சாப்பிட்டுக்கலாமான்னு கேட்கக்கூடாது. இப்ப என்ன பண்றோம், இந்த சிறுநீரகத்தினுடைய கல்லை கரைப்பதற்கு என்று தயாரிக்கிற கஷாயத்தை ஒவ்வொரு வேளையும் தயாரிக்கணும். கஷாயத்துக்கு பொது ரூலை சொல்லிவிடுறேன். எத்தனை முறை சொன்னாலும் அது இதே தான் எல்லாத்துக்கும் பொது ரூல். 125 மில்லியாக 1/2 லிட்டரை சுண்ட வைக்க வேண்டும். 4 1 பங்கு ஆக்குகிறோம், அவ்வளவுதான். நமக்கு 1 ounce வேணும், அதுக்கேற்ற மாதிரி இந்த தண்ணியுடைய அளவை நாம் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். நான் சொன்ன மூலிகைகள் எல்லாம் எடுத்து சூரணமாக்கி அதிலே 1 டேபிள் ஸ்பூன் மேசைக்கரண்டி அளவுக்கு போட்டு 500 ml தண்ணீரை ஊற்றி காய்ச்சி அது 125 ml ஆக வருகிற போது வடிகட்டி அதை காலையிலும் இரவிலும் 2 வேளை தொடர்ந்து எடுத்துக்கொண்டே வந்தால் சிறுநீரக கல்லு கரையும். இந்த சிறுநீரக கல்லு கரைவதற்கு சில உப உணவுகள், அது என்ன, அதை எப்படி சேர்த்துக் கொள்வது? வாழை தண்டு இருக்கிறது, அது சிறுநீரக கல்லை கரைப்பதற்குரிய ஒரு உயர்ந்த மூலிகை.
நான் சில நேரங்களில் சித்த மருத்துவத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பற்பங்கள், நண்டுக்கல் பற்பம், பலகரை பற்பம், வெங்கார பற்பம் என்று பல பற்பங்கள், இந்த பற்பங்களை எல்லாம் சேர்த்து தருகிற போது அதை வாழைத்தண்டு சாறிலே குடிக்க சொல்லி கொடுப்பேன். எப்போ இந்த கல்லுடைய சைஸ் 10 mm 12 mm என்று பெரிதாக இருக்கிற போது, சாதாரணமாக 6 mm 5 mm 4 mm 10 கல் 20 கல் இருந்தா கூட யூரிகோ 1 கொடுத்துருவேன், கரைஞ்சு போயிடும். இதை கஷாயம் போட்டு சாப்பிட்டாலும் கரைஞ்சு போயிடும். எல்லாம் ஒண்ணுதான். இன்னைக்கு மக்கள் எல்லாம் தேவை தயாரிச்சிருந்தா கொடுங்க ஐயா, நான் சாப்பிட்டுக்கிறேன் என்று கேட்பதனால இந்த செய்தியை சொல்லுகிறேன். அப்ப சிறுநீரக கல்லை நீங்கள் கரைத்துக் கொள்ளலாம், நான் கரைக்கிறேன் என்று ஒருபோதும் சொல்லவில்லை. நான் கரைப்பதற்கு மருந்து தருகிறேன் என்று நான் ஒருபோதும் சொல்லவில்லை. மருத்துவரை கலந்து ஆலோசித்து அதற்குரிய மருத்துவத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், அல்லது நீங்களே இவைகளை உண்டு நலம் பெற்று சிறுநீரக கல்லிலே இருந்து விடுதலை அடைவீர்கள். மகிழ்ச்சி. நன்றி.